கடந்த சில நாட்களாக ஈரான் போரில் அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து வரும் அமெரிக்கா ஆட்டம் காண்கிறதா? அமெரிக்காவினுடைய அதிநவீன ஏவுகணையை மிக துல்லியமாக சுட்டு வீழ்த்திய ஈரானின் வான் பாதுகாப்பு படைப்பிரிவு ஹெம்ஸ் தீவில் வீழ்ந்து நொறுங்கிய அமெரிக்காவினுடைய அதிநவீன விமானம். தொடர்ந்தும் இழப்புகளை சந்தித்து வரும் அமெரிக்கா ஈரான் தோற்றுவிட்டதாக கூறி வருகின்ற செய்தியின் மர்மம் என்ன? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஈரான் போரில் அண்மையில் நடந்த மிக முக்கியமான பரபரப்பு செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. வணக்கம், நான் உங்கள் RM ராம். இது உலக வீர செய்தி தொகுப்பு. காணொலியை புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு இணைஞ்சிருங்கள். இது போன்ற மிக முக்கியமான ராணுவ ரகசிய செய்திகளை உடனடியாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படி உள்ளுக்கு வாங்க. இந்த விடயங்கள் தொடர்பாக மிக விரிவாக தொடர்ந்து பார்க்கலாம். அமெரிக்காவின் துல்லிய தாக்குதல் திறனின் முதுகெலும்பாக கருதப்படும் அமெரிக்க தயாரிப்பான டோமாக் கியூசிஸ் ஏவுகணை ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தகர்த்து அளிக்கப்பட்டதா? இதுதான் இப்போது தெஹ்ரானில் இருந்து வெளிவரும் ஒரு பரபரப்பான செய்தியாகும். ஈரானின் ஹெம் மாகாணத்தில் உள்ள தானூஜ் மாவட்டத்தின் மீது அமெரிக்காவின் டோமாக் கியூசிஸ் ஏவுகணையை தங்களின் வான் பாதுகாப்பு படைப்பிரிவுகள் வெற்றிகரமாக வழிமறைத்து அளித்ததாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC தெரிவித்திருக்கிறது. பிரஸ் டிவி நிறுவனத்தினுடைய தகவல்களின்படி ஈரானிய படைகள் அந்த ஏவுகணையை அது தனது இலக்கை அடைவதற்கு முன்பே கண்டறிந்து கண்காணித்து செயலிழக்க செய்திருக்கிறது. உணர்திறன் வாய்ந்த பாதுகாப்பு பகுதிகள் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதற்கு முன்னதாக அந்த டோமாக் ஏவுகணை அளிக்கப்பட்டதாகவும் ஈரானின் வான்வெளியை பாதுகாப்பதற்கான நாட்டின் உறுதியை இந்த இடைமறைப்பு தாக்குதல் மற்றொரு வெளிப்பாடாக காட்டுவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. தாரூச்சில் உள்ள IRGCயின் தளபதி கேர்னல் ஹசன் சஞ்சாரி ஈரானிய வான்வெளியின் தொடர்ச்சியான கண்காணிப்பின் போது அந்த ஏவுகணை அடையாளம் காணப்பட்டதாக தெரிவித்தார். அந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த வான் பாதுகாப்பு ஏவுகணை பிரிவுகள் உடனடியாக வந்து கொண்டிருந்த இலக்கை தாக்கத் தொடங்கின என்று அவர் கூறினார். சஞ்சாரியின் கூற்றுப்படி ஈரானின் வான்பரப்பை பாதுகாப்பும் நடப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக IRGCயின் வான் பாதுகாப்பு குழுவால் இந்த இடைமறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானின் வான்வெளியில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத ஊடுருவலும் விரைவான மற்றும் உறுதியான பதிலடியை சந்திக்கும் என்று அவர் எச்சரித்ததுடன் ஈரானின் வான் பாதுகாப்பு வலையமைப்பு அதிகபட்ச எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும் கூறினார். ஈரானின் வான் பாதுகாப்பு படைகள் தனது இறையாண்மைக்குரிய வான்பரப்பை பாதுகாப்பதில் கொண்டுள்ள உயர் மட்ட தயார் நிலை மற்றும் செயற்பாட்டு திறனுக்கான சான்றாக இந்த சம்பவத்தை பிரஸ் டிவி விவரித்திருக்கிறது. இருப்பினும் அமெரிக்க அதிகாரிகள் ஈரானால் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த இடைமறைப்பு தாக்குதலை ஒப்புக்கொள்ளவில்லை. டோமாக் கியூசிஸ் ஏவுகணை என்பது அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தில் உள்ள மிகவும் அதிநவீன ஆயுதங்களில் ஒன்றாகும். இது போர் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்படும் தொலைதூர ஒலியளவு வேகம் குறைந்த துல்லியமாக குறிவைக்கக்கூடிய ஒரு கியூசிஸ் ஏவுகணையாகும். 1600 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்ட இந்த ஏவுகணை GPS சடத்துவ வழிநடத்தல், இன்டீரியர் நேவிகேஷன் மற்றும் நிலப்பரப்பு பொருத்தமான வழிகாட்டுதல் டெரின் மேட்சிங் கைடன்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி வழிநடத்தப்படுகின்றது. இது ரேடார் கண்டறிதலை தவிர்த்து குறைந்த உயரத்தில் பறப்பதற்கு வழிவகுக்கிறது. அதிக வெடிமருந்து முனையுடன் ஆயுதம் ஏந்திய டோமாக் கட்டளை மையங்கள், ரேடார் நிறுவல்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பிற உயர் மதிப்புடைய இராணுவ இலக்குகளை குறிப்பிடத்தக்க துல்லியத்துடன் அளிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நவீன மாறுபாடுகள் விமானத்தின் நடுப்பகுதியில் புதுப்பிப்புகளை பெறுகின்றன. இதனால் ஆபரேட்டர்கள் ஏவுகணையை ஒரு புதிய இலக்கிற்கு திருப்பக்கூடிய வசதி இதில் இருக்கின்றது. பணியை முற்றிலுமாக ரத்து செய்யவும் முடியும். ஈரானுடனான தற்போதைய மோதல் தொடங்கியதிலிருந்து அமெரிக்க ராணுவம் போர் கப்பல்கள் மற்றும் நாசகார கப்பல்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட டோமாக் கியூசிஸ் ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவை ஈரான் முழுவதும் உள்ள ரேடார் தளங்கள், வான் பாதுகாப்பு பேட்டரிகள் மற்றும் இராணுவ கட்டளை மையங்களை இலக்காக கொண்டு செலுத்தப்பட்டிருக்கின்றன. தெஹ்ரானின் கூற்று உண்மையெனில் அது ஈரானுக்கு குறிப்பிடத்தக்க பிரச்சார மற்றும் இராணுவ வெற்றியாக அமையும். மேலும் அமெரிக்காவின் மிகவும் நம்பகமான துல்லியமான ஆயுதங்களில் ஒன்றின் உயிர் வாழ்வதற்கான திறன் குறித்து திறமையான வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக புதிய கேள்விகள் எழத் தொடங்கும். ஈரான் மீதான தாக்குதல்களின் போது அமெரிக்கா மற்றொரு விமானத்தை இழந்திருக்கிறதா? சமூக ஊடகங்களில் வேகமாக பரவிவரும் சில வீடியோக்களில் ஈரானின் ஹெம்ஸ் தீவு பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு விமானம் தீப்பற்றி கீழே விழுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன.
அந்த வீடியோவில் வானில் இருந்து வேகமாக கீழிறங்கும் எரியும் பொருள் தெளிவாக காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆரம்பகட்ட தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் இதுவரை எந்த உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை. இருப்பினும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய தஸ்னீம் செய்தி நிறுவனம் சம்பவம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. சில அறிக்கைகள் கீழே விழுந்ததாக கூறப்படும் அந்த விமானம் அமெரிக்காவினுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோனாக இருக்கலாம் என்று கூறுகின்றன. ஆனால் இதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை. அதேபோல் அமெரிக்காவும் ஈரானும் இந்த விவகாரம் குறித்து உத்தியோகபூர்வமாக எந்த அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை. இந்த சம்பவம் ஏன் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது என்றால், இது நடந்ததாக கூறப்படும் ஹெம்ஸ் தீவு உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹார்மோஸ் நீரிணையின் நுழைவாயிலில் அமைந்திருப்பதுதான். உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தின் மிகப்பெரிய பகுதி இந்த நீர்வழி வழியாகவே நடைபெறுகிறது என்பது நாம் அறிந்தது. இதற்கிடையில் அமெரிக்க மத்திய கட்டளை குழு எனப்படும் சென்காம் ஈரானின் இராணுவ இலக்குகள் மீது புதிய தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து வருவதாக அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கைகளின் நோக்கம் ஈரானின் இராணுவ திறன்களை பலவீனப்படுத்துவதாகும். வணிக கப்பல்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை குறைப்பதும் இந்த தாக்குதல்களின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானின் பல பகுதிகளில் இன்றும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் சமூக ஊடகங்களில் ஏராளமான வீடியோக்கள் பகிரப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பந்தர் அப்பாஸ் மற்றும் அக்வாஸ் பகுதிகளை சுற்றி புகை மூட்டங்கள் எழுந்ததாக கூறப்படுகிறது. எனினும் இந்த காட்சிகளில் பல இன்னும் சுயாதீனமாக சரிபார்க்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் இராணுவ திறன்கள் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுபோன்று அவர் தொடர்ந்தும் கூறி வருவதும் நினைவில் கொள்ளத்தக்கது. அமெரிக்க அதிபரின் கூற்றுப்படி ஈரானின் கடற்படை, விமானப்படை, ரேடார் அமைப்புகள் மற்றும் ஏவுகணை திறன்களில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதேவேளை ஈரான் இன்னும் ஒரு அளவிற்கு தாக்குதல் திறனை வைத்திருப்பதாகவும் எதிர்காலத்தில் ஆபத்தான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். குறிப்பாக ஈரான் அணு ஆயுதம் பெற அனுமதிக்க முடியாது என்ற தனது நிலைப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் தனது உட்கட்டமைப்பு மீது நடத்தப்படும் எந்த தாக்குதலுக்கும் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறது. பாலங்கள், மின் நிலையங்கள் அல்லது முக்கிய கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கான விளைவுகள் மிக தீவிரமாக இருக்கும் என்று தெஹ்ரான் எச்சரிக்கை வழங்கியிருக்கிறது. மேலும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் எந்த நாடும் பாதுகாப்பான நிலையில் இருக்காது என்ற எச்சரிக்கையும் இப்பொழுது புதிதாக விடுக்கப்பட்டிருக்கிறது. இது மோதலின் எல்லையை மேலும் விரிவுபடுத்தக்கூடியதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர். இதற்கிடையில் ஹோர்மோஸ் நீரிணையில் செல்லும் வணிக கப்பல்களை ஈரான் குறிவைத்தால் ஈரானுக்குள் உள்ள முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இந்த எச்சரிக்கைக்கு பதிலடியாகவே ஈரான் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. இதனால் இருதரப்பும் கடுமையான வார்த்தை போரில் ஈடுபட்டிருக்கின்றன. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி தடுக்கப்பட்டால் பிராந்தியத்தில் உள்ள வேறு எந்த நாடும் சுதந்திரமாக எண்ணெய் விற்பனை செய்ய முடியாது என்று கூறினார். மேலும் ஹார்மோஸ் நீரிணையில் தற்போதைய நிலை முந்தைய நிலைக்கு திரும்பாது என்றும் அவர் கூறினார். இந்த அனைத்து நிகழ்வுகளும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றன. உலகின் முக்கிய எண்ணெய் விநியோக வழித்தடமாக விளங்கும் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ கவனத்தின் மையமாக மாறியிருக்கிறது. இது இன்றைய உலகவிர செய்தி தொகுப்பு. காணொலியை புதுசாக பார்க்குறாக்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மோடு தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. இது போன்ற மிக முக்கியமான காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு முக்கியமான உலகவிர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து உலகவிர சேனலுக்கு ஆதரவளிக்கின்ற நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம்.